அப்பா நிறையான்ல ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன். எனக்கு என்னப்பா வாங்கி தருவீங்க? எனக்கு ஆர்வமாக இருக்குப்பா, சொல்லுங்கப்பா சொல்லுங்க. இவ ஒரு ஆளு ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ற வழியை பாரு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம். ஏன் அழுகுற? நான் உங்களுக்கு ஃபெயிலாக தான் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட் மார்க்லாம் நாங்கள் எடுக்க நினைக்கவே மாட்டீங்களா நீங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற மூஞ்சி தான் எங்களுக்கு தெரியுமே. புக் எடுத்து படித்த மாதிரியே தெரியலையே நீ அரையாண்டுக்கு. சும்மா ஊரை சுற்றின, டிவியை பார்த்த, செல்லை நோண்டின, அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வருவேன்? அதான் சொன்னேன். அழுகுற? நான் படிக்கிறேன்னு என்ன உங்களுக்கு தெரியுமா? பார்த்து மாரி பேசுகிறீங்க. ஆமாம் ஆமாம், படித்ததான் நான் ஒத்துக்கிறேன். சரி சரி போய் விளையாடு. இவளுக்கு லீவ் விட்டால் போதும், இவ தொல்லை தாங்க முடியாது. இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு நச்சரிச்சிட்டு இருப்பா. சரி சரி போ போ. 10 நாள் லீவ் விடுறது பெரிய விஷயம். நாங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு தொல்லையாக இருக்கா? என்னை வேணால் ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க. அங்கேயாச்சும் ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கேயாச்சும் நான் நிம்மதியாக இருக்கேன். ஹாஸ்டலில் தானே சேர்த்து விட்ருவோம். அங்கே போனால் தான் வீட்டோட அருமை தெரியும். அங்கே உன் துணியை நீயே துவைச்சிக்கணும், பாத்திரம்லாம் கழுவணும், சுத்தம் பண்ணிக்கணும் ரூமை. அப்புறம் காலையிலேயே எழுப்பி விட்ருவாங்க. இங்கே மாதிரி 10 மணி வரைக்கும்லாம் தூங்க முடியாது. என்ன சொல்கிறது? அனுப்பி விட்ற வேண்டியதான். இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு. ஏய் தினு, நம்ம விளையாட போகலாமா? வா வா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்காக. சீக்கிரம் வாடி. எவன்டா இவன்? நமக்கு தெரியாமல் புது பையனாக இருக்கான். நம்ம பொண்ணை நம்ம இருக்கிறப்ப விளையாட கூப்பிட்றானே. இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவன் பேர் தான் ராஜு. உங்கள்கிட்டலாம் சொல்லி இருக்க முடியாது. சீக்கிரம் போங்க போங்க, நாங்கள் விளையாடணும். லீவ் விட்டதே 10 நாள் தான். இதையும் நீங்கள் பேசி பேசி விட்டுடலான்னு பார்க்குறீங்களா? போங்க போங்க. உங்களுக்கு வேலை இல்லைன்னா எங்களுக்கு வேலை இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு 1000 வேலை இருக்குது. நாங்கள் விளையாட போகணும், வழியை விடுங்க. இவ்வளோ ஹாஸ்டல் சேர்த்துட்டு யார் கஷ்டப்படுறது? பாப்பா 5 நிமிஷம் இவ்வளோ விட்டுட்டு இருக்க முடியாது. சும்மா பேச்சுக்காக சொன்னேனே தவிர ஹாஸ்டல்லாம் சேர்க்க மாட்டேன்ப்பா. ஒரே பொண்ணு, அதுவும் செல்ல பொண்ணு, அவளை போய் ஹாஸ்டலில் சேர்ப்பானா? ஐயோ, நினச்சி பார்க்கறது பயமாக இருக்குப்பா. சொச்சோ